வீட்டு குழம்புத்தூள் வச்சு இன்றைக்கி சூப்பராக நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி இது எல்லாம் நல்லா மையாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சிருக்கேன். அது கூட நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து 2 ஸ்பூன் நம்ம வீட்டு குழம்புத்தூள் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து 2 பச்சை மிளகா, மஞ்சப்பொடி இதெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவை புளி கரைச்சல் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நெத்திலி மீன் 1/2 கிலோ வாங்கிக்கேன். அதனால உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். மீனை போட்டு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு தயாராகிடுச்சு. மீனை 2 நிமிஷம் தான் நம்ம போட்டிருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் உடஞ்சி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.